பேங்க்ல லோன்ஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லை லோன் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். பேங்க்ல லோன் வாங்கியிருந்தா பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய பதில் சொல்லணும். அதை விட முக்கியமாக டெட்லைன்ஸ்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ரெக்கவரி ஏஜென்ட் வரும்போது ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பல பேங்க்ஸில் இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துட்டு இருந்த உண்மையான விஷயம். கடன் வசூல் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் மிரட்டுறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிக்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கைட்லைன்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பல கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கடன் வசூல் பண்றதுக்காக கடன் வாங்கியவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. காலையில 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல மட்டும்தான் கடன் வசூலிப்பவர்கள் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதையும் தாண்டி 7 மணிக்கு மேல கடன் வாங்கினவங்களுக்கு ஃபோன் பண்ற மாதிரி இருந்தா அவங்களே அனுமதி கொடுத்திருந்தா மட்டும்தான் அப்படி கால் பண்ண முடியும். லோன் வாங்கிட்டீங்க, இனி எப்போ வேணா கால் பண்ணுவோம் அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது அப்படிங்கிறதும் அவங்களோட கைட்லைன்ஸ்ல ஆர்பிஐ வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான விஷயம், எல்லா நேரமும் ரெக்கவரிக்கு ஏற்ற நேரம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவுறுத்தி இருக்காங்க. அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு மருத்துவ அவசர நிலை இருக்கும், இல்லைனா வீட்டில் ஏதாவது திருமண நிகழ்வு நடந்திருக்கலாம், இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு அவசர நிலையில இருக்கலாம், ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ரெக்கவரி ஏஜென்ட் கால் பண்ணிட்டு பணத்தை வாங்கியிருக்கீங்க, எப்போ கட்டுவீங்க, இந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கடன் வசூல் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராசஸ். அது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆர்பிஐ அறிவுறுத்தி இருக்காங்க. மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு உங்களை மிரட்டுறது, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெலாம் கால் பண்ணி உங்கள் ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்னு மிரட்டுறது, இதெல்லாம் கடன் வசூல் பண்ணுறதுக்கான சரியான வழிமுறை கிடையாது அப்படின்னும் ஒருவர் கடன் வாங்கினதுக்காக மரியாதை இழந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தி இருக்காங்க. ரெக்கவரி செய்யலாம், இஎம்ஐ கேட்கலாம், பேமெண்ட் ரிமைண்டர் கொடுக்கலாம். இதை தாண்டி அச்சுறுத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த கைட்லைன்ஸ்ல ஆர்பிஐ வலியுறுத்தி இருக்காங்க. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெக்கவரி ஏஜென்ட் அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க குடும்பத்து ஆட்கள் முன்னாடியும் நெய்பர்ஸ் முன்னாடியும் கடன் வாங்கியவரை அவமானப்படுத்துறது, இல்ல அடியாட்களை கூட்டிட்டு வந்து வச்சு மிரட்டுறது, கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் பாயிண்ட். இதுல 5வது பாயிண்ட், கடன் வாங்கினவங்களுக்காக ஆர்பிஐ ஒரு சில விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது என்னன்னா, இப்போ ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் கடன் வாங்கினவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உடனே அந்த ஏஜென்ட்டை பார்த்து கடன் வாங்கினவங்க பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் உண்மையிலேயே அந்த பேங்க்கோடைய ஏஜென்ட்டா அப்படிங்கிறதுக்கான ஐடென்டி கார்டை வாங்கி நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேங்க்கோட அத்தாரைசேஷன் லெட்டர் இருக்கா, தேவையான நோட்டீஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெக்கவரி ஏஜென்ட் யாராவது வீட்டுக்கு வந்தால் உங்ககிட்ட ஐடென்டி கார்டு இருக்கா, அத்தாரைசேஷன் லெட்டர் இருக்கா, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தி இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கைட்லைன்ஸ்ல குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடன் வாங்கின நமக்கு ரீபேமெண்ட் செய்யற பொறுப்பு இருக்குது. ஆனா அதை வசூல் பண்ற பேங்க்குக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பேங்க்ல இருந்து இனிமேல் போன் வந்துச்சு அப்படின்னா உடனே பதட்டப்படாம, யார் கால் பண்றாங்க, எந்த பேங்க் இல்லைன்னா எந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து போன் வந்திருக்கு, அமௌண்ட் பெண்டிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நிதானமா பதில் பேசுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.